பாருங்கள், செம்ம நைட் ஆயிடுச்சு. எவ்வளோ லைட்டிங்லாம் வச்சு அழகாக இருக்கு பார்த்தீங்களா? பிரியாணி சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். எப்பயுமே ஆஷிஃப் தான் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஆஷிஃபில் பிரியாணி சாப்பிட்டது. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. லைட்லாம் வந்து செம்ம அழகாக இருந்தது பார்த்தீங்களா. கொஞ்சமாக சூப்பு கொடுத்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு. கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ரைத்தா கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்களா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் கொடுத்தாங்க. போன வாட்டி இதே பிக்சர் தான் காமிச்சிருக்கேன். எப்படியும் இந்த வாட்டி பிரியாணி நிறையா இருக்குது. பிரியாணி என்னென்ன பிரியாணி இருக்குது? மட்டன் பிரியாணி, மட்டன் நிறையா இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சரிங்களா. ஆஷிப் பார்த்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்களா சால்ட்டும் பெப்பர் வச்சுருக்காங்க. இந்த பிளேட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டா, எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மேட்டெல்லாம். ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இது தொண்டை பிரச்சனை, அதனால தான் சவுண்டை பேச முடியலை. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பிரியாணி தான். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் 65 பிரியாணி இங்கே பார்த்தீங்களா. வாங்க சாப்பிட்லாம். சீப்பரெல்லாம் பிரியாணி கட்டுன்னு கட்டியாச்சு. அடுத்து நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். குறிஞ்சி வந்திருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஐட்டம்ஸ். நம்மளுக்கு பார்பி சரி கண் இல்லாமல் இருக்குமா, சரி பார்பி பார்த்துட்டு இருந்தேன். இது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. லாஸ்ட்டு பார்பி கூட நல்லா இருக்கு. இது செம்மையாக இருக்கு, இது கூட நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டாய்ஸ்ன்னு. பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டோம். வீட்டில் வந்து நாங்கள் என்னென்ன போனோம் சாரி வீடியோவில் சொல்கிறேன் லாஸ்ட்டில். டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மழை வர மாதிரியே இருக்குது கைஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பொம்மை காட்டுறேங்க பார்த்தீங்களா, தெரியுதா? அங்கே பாருங்கள், கூப்பிடுது பாருங்களா, அழகாக இருக்குது. ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், அங்கே கூப்பிட்டுட்டே இருக்குது அந்த பொம்மை, செம்ம அழகாக இருக்குது. கைஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. தம்பியோட பர்த்டேக்கு தான் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம். அப்புறம் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உறிஞ்சி போயிட்டு அப்புறம் பாப்பாக்கெல்லாம் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மினி விலாகில் போடுறேன் என்னென்ன வாங்கினேன், அப்புறம் பர்த்டே கொண்டாடுறதுலாம் கொஞ்சம் போடுறேன். செம்ம மழை காய்ஸ், வரும்போது வீடியோ எடுத்திருப்பேன். அப்புறம் வந்து மழை பெய்யுதுன்னு கரெக்டாக சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு கிட்ட வந்துட்டோம், ஊருக்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி கரெக்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தாச்சு. வந்துட்டால் கரெக்டாக நாங்கள் வந்தோம், கரெக்டாக பெருமழை பெய்யுது. இப்போ கூட செம்ம மழை அடித்து ஊற்றுது.
செம்ம மழை பெய்யுது காய்ஸ். உங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை பெஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மழை பெய்யும் போது எந்த டிஷ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். செம்மையாக குளிருது வேறு. போன வாட்டி வேறு சைடு மழை பெஞ்சிச்சு, இந்த வாட்டி எங்களுக்கு தான் அதிக மழைன்னு நினைக்கிறேன். செம்ம மழை பெய்யுது, ஆறு மாதிரி போகுது. நாளைக்கு லீவ் விட்டாலும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் செம்ம மழை. ஏற்கனவே நிறைய லீவ் விட்டாங்க. இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்குது காய்ஸ். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவே யோசிக்கிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் எவருக்கும் ஆசைலாம் போயிருன்னு நினைக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். செம்ம மழை, இந்த மாதிரி எந்த ஊர்லேயும் பெய்யாது. யாயோ செம்ம மழை பெய்யுது வரத்துக்குள்ளேயும். சரி, பாய் காய்ஸ்.